ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள். அதாவது தனுசு மனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மகரத்துக்கு பெயர்ச்சியாகிறார். எப்போ அப்படின்னா 16/1/2026. அப்போ அந்த மகர மனையில் செவ்வாய் உச்ச பலம், அதாவது ஸ்ட்ராங்காக இருந்து பலனை கொடுக்க போகிறார். ஸோ எது வரைக்கும் இருக்க போகிறார் அப்படின்னா பிப்ரவரி மாதம் 2026 23ஆம் தேதி வரை. அப்போது செவ்வாய்ங்கிறது யாரு? சகோதர காரக கிரகம், தைரிய வீரியத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர். வீடு சார்ந்த விஷயங்கள், கட்டிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சொந்தக்காரர், நிலத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடியவர், விளையாட்டு சார்ந்த விஷயங்கள், உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்துடன் வலிமையாக உத்திராட நட்சத்திரத்தில், அதாவது சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள், அதே போல சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரியான பலன்கள், தன்னுடைய சொந்த நட்சத்திரமான அவிட்டத்தில் பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி பலன்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மீன ராசி அன்பர்களே, செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன்? அதாவது 16/1/2026 23/2/2026 வரை இந்த 39 நாட்கள் செவ்வாய் பகவான் மகர மனையில் உச்ச பலத்தோட வலிமையாக உட்கார்ந்துருக்கார். அப்போது செவ்வாய் பகவான் உச்ச பலம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு யார் அப்படின்னா, அதாவது இந்த மீனராசி என்பவர்களுக்கு 2ஆம் அதிபதி, தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், வாக்குஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த செவ்வாய் உச்ச பலம். அதே போல் உங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவனும், அதாவது யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் தான் சொல்லணும். அவரும் உச்ச பலம். அப்போ என்னென்னா வலிமையாக இருக்கிறது. இந்த 39 நாட்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எதில் எல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கும்னா குடும்ப விஷயத்தில், குடும்பம் உச்ச அடைகிறது. அப்போ குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம், எத்தனையோ பிரச்சனைகள் உங்களுக்கு குடும்பத்தில் இருக்கலாம், அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் தான். இந்த 39 நாட்கள் அத்தனையும் சரி செய்து கொள்ளலாம். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனை எடுத்துக்கலாம், 2 பேர்த்துக்கு ஈகோ பிரச்சனை இருக்கலாம், அல்லது ஒருவர் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரிந்திருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒன்றிணைக்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை சரியான முறையில் உபயோகித்துக் கொள்வது சிறப்பு. தனத்துக்கு பிரச்சனை இல்லை. தனஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம், வலிமை. அது எங்க? லாபஸ்தானத்தில் வலிமை. இப்போ பொருளாதாரம் சிறப்பு பெறும். பொருளாதாரம் அட்டகாசமாக இருக்க போகுது. பொருளாதாரத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்த போவதில்லை. கையிலேயே காசு இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள் சட்டப்பைக்குள்ளே காசு வரும். இப்போ பணம், பொருளாதாரம் சிறப்படையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். என்ன வாக்கு தான் செவ்வாய், கோபமாக பேசுவீங்க, ஆக்ரோஷமாக பேசுவீங்க. அந்த கோபம் ஆக்ரோஷம் மட்டும் இருக்கும். கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடித்தால் சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கு. அவனே 2ஆம் அதிபதியாக இருக்கார். அப்போ பாக்கியத்தை தரும், தன பாக்கியத்தை தரும். முதல் பாக்கியம் தன பாக்கியம், அடுத்து குழந்தை பாக்கியத்தை தரும், அடுத்து திருமண பாக்கியத்தையும் ஒரு சிலருக்கு அமைச்சு கொடுக்கும். அப்போ உங்களுக்கு எந்த பாக்கியத்துக்காக ஒரு போராட்டத்துடன் இருக்கிறீர்களோ, எந்த பாக்கியம் நமக்கு வேணும் அப்படின்னு உங்கள் ஆழ்மனதில் சிந்தித்து கொண்டிருக்கிறீர்களோ, அதெல்லாம் அடைவதற்குண்டான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். 9ஆம் இடம் என்பது தூர தேச பிரயாணத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 9ஆம் இடம்தான். 12ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கு. அப்போது நிச்சயமாக தூரதேச பிரயாணங்கள் என்று சொல்லக்கூடிய வெளி மாநிலம் எடுத்துக்கலாம், அல்லது அதர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கலாம், அல்லது வெளிநாடு எடுத்துக்கலாம், கடல் கடந்து செல்லக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே சூப்பர் தான். இந்த மீனராசி என்பவர்களுக்கு தூரதேச பிரயாணத்தின் மூலமாக
அனுகூலம், ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இந்த செவ்வாய் பகவானானது சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணுறார். எப்போ? 16/1/2026 28/1/2026 வரை. அதாவது செவ்வாய் பகவான் யாருடைய நட்சத்திரத்தில்னா உத்திராட நட்சத்திரம். உத்திராடம்னா சூரியனுங்கிறது 6ஆம் அதிபதியினுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். ஸோ சூரியன் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது அரசின் மூலமாக மாற்றங்கள், அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ், இடமாற்றம், ப்ரமோஷன் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது நல்லபடியாக இருக்கும். அதிகாரம், ஆளுமை தன்மை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பு பெறும். அரசியலில் ஒரு சிலர் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களையும் பெற்றுத்தரும். தந்தையின் மூலமாக அனுகூலம், ஆதாயம் பெறக்கூடிய காலகட்டமாகவும் உங்களுக்கு நிச்சயமாக அமையும். அப்போ இந்த காலகட்டம் அரசு வேலை, அரசாங்க எக்ஸாம் எழுதணும், இந்த மாதிரி எண்ணங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லலாம். அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ண போகிறார் செவ்வாய் பகவான். அந்த சந்திரனுங்கிறது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ இது எந்த காலகட்டம் அப்படின்னா 29/1/2026 14/2/2026 வரை. யாருடைய நட்சத்திரத்தில்? திருவோணம். அப்போது குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் இப்போ அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டம் தான் குழந்தைகள் நலன், குழந்தைகள் பாக்கியம், குழந்தை பிறப்பு, குழந்தைகளுக்காக ஏதாவது செய்கிறது, குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள், இது எல்லாமே அப்போ தான் குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறது இதெல்லாமே இருக்கும். கோயில் திருப்பணிக்கு செல்வது, குலதெய்வத்துக்கு செல்வது, பதவியை கொடுப்பது, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது, ஆன்மீக காரியங்களில் செயல்படுத்துவது, இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தாயை பற்றிய சிந்தனைகள், தாய் சொத்துக்களை பற்றிய அந்த சொத்து, அது பிரச்சனை, அதை செயல்படுத்துறது, அந்த பிரச்சனையில் தீர்த்து வைக்கிறது, அந்த தாய் வர்க்கம் ரீதியாக இருந்து வந்த அந்த விஷயங்கள்லாம் எடுத்து செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக அந்த காலகட்டம் அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். எது? பிப்ரவரி 15க்கு அப்புறம். அப்போது செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறார். ஏற்கனவே உச்சபலத்தோடு இருக்கார். அப்புறம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சுயசார பலத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் தனம், பொருளாதாரம், பாக்கியம் சிறப்பு பெறும். வீடு, வண்டி, வாகனங்கள், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகத்தை தரும். இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, விவசாய நிலத்தை வாங்கிறது, வீடு கட்டுவதற்கான அமைப்புகள், அந்த எண்ணங்கள் உங்கள் மனதில் செயல்படுத்துவது, இதுவரைக்கும் பார்த்துட்டே இருந்தோம் சக்ஸஸ் ஆகலை, அந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் கொடுக்கிறது. ரியல் எஸ்டேட் துறையில் வளர்ச்சியை காண்பிப்பது. செவ்வாய் இங்கே நிலக்காரர்கள்ல, அப்போ ரியல் எஸ்டேட் துறையும் இதுக்குள்ளே தான் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, விளையாட்டுத் துறையில் ஆர்வம். நிறைய பேருக்கு விளையாட்டுத் துறையில் ஜொலிக்கணும், புகழ் பெறணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்கள், அதை சார்ந்த உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிலில் இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியரிங், கட்டிடம் சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் தயாரிக்கக்கூடிய துறையில் இருக்கின்றவர்கள் எல்லாம் சூப்பராக இருக்க போகுது. இவங்களுக்கெல்லாம் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம், செவ்வாயினுடைய பலம் அதிகமாக இருக்கும். சகோதரர்கள் மூலமாக ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய அமைப்பு. சகோதரர்கள் ஆல் உங்களுக்கும், உங்களால் சகோதரர்களுக்கும், எப்படி வேணும் எடுத்துக்கலாம். இவர்கள் மூலமாக நன்மை கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள். சீருடை அணிந்து பணியாற்றி கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டு, போலீஸ் சார்ந்த விஷயங்கள், இராணுவத்தில் இருக்கின்றவர்கள்,
இதெல்லாமே அற்புதமான ஒரு பீரியடாக அமையும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய்ங்கிறது மருத்துவத்துக்கும் குறிக்கும். நிறைய பேர் இந்த மீனராசி என்பர் மருத்துவத்துக்கு போகணும், ஏதோ ஒரு வகையில் அல்லது மருத்துவ துறையில் இருக்கின்றவர்கள், அந்த மருத்துவத்தில் வேலை பார்க்கின்றவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பை தரக்கூடிய, என்னதான் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் இருக்கட்டும், இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போது 7.5 சனியில் ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு, இல்லைன்னு சொல்ல. அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன் எல்லாம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த 39 நாட்களில் பொருளாதார பாக்கியத்தில் சிறப்பை தரும், ஒரு பேரையும் புகழையும் தரும். தான் யார் அப்படிங்கிறத அந்த காமிக்கக்கூடிய அமைப்புங்கிறது அந்த காலகட்டம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கொடுக்கும். ஏன்னா 4 கிரகங்கள் அந்த காலகட்டத்தில் 4 கிரகங்கள் 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ பூர்வ புண்ணியத்தின் பலனாக நீங்கள் எப்போவோ பிரார்த்தனை பண்ண உங்கள் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தோட இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், ஒரு இடத்தையாவது வாங்கி போடுவீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு இடம், அந்த இடத்தை பற்றிய சிந்தனைகள் வராமல் இந்த மீனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் இந்த இடத்துல. ஸோ ஆக மொத்தம் இந்த செவ்வாய் பயிற்சியால் அபரிவிதமான நன்மைகள் அந்த செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது இந்த ராசி நட்சத்திரத்தில் பிறந்த கோடிக்கணக்கானவர்களுக்கு உண்டான ஒரு பொதுவான பலன்கள். இன்னும் ஒரு துல்லிய பலன், இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா உங்கள் சுயஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, ஆட்சி பலத்தோடு இருக்கா, வலிமையாக இருக்கா, திக்பலத்தோடு இருக்கா, நீச்சமாக இருக்கா, எந்த டிகிரியில் இருக்குது, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சம்நாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026 சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, அதற்குண்டான கொடுப்பினை இருக்கா, இந்த 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகாமையில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.